வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகிள் 370 ஒரு டெம்பரரி அமெண்ட்மெண்ட்டை இந்தியாவிலே 2 சட்டம் மாதிரி பர்மனெண்ட்டாக வச்சுருந்தான். அதை இப்போ மோடி எடுத்த அப்புறம் தான் அங்கே கிடக்கிற குண்டு சத்தம்லாம் இப்போ கம்மியாயிருக்கு. தீவிரவாதம் கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. இப்போ இங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. 2019 அப்புறம் 370 அப்ளிகேஷன் பண்ண அப்புறம் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனில் சொல்லிட்ட முற்றிலும் தீவிரவாதம் ஒழிக்கப்படும், வன்மை காரணமாக பொறுப்பேற்க வைக்க வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ காஷ்மீர் பண்டிட்டில் அங்கே அனாதையாக இருந்தாங்க இந்த மாதிரிலாம். இப்போ எலெக்ஷனில் பாஜகவே காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்து போடுறாங்க. இப்போது ஆண்டுக்கு தலைவலுக்கு 18,000 பாஜக தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்க. 2 சிலிண்டர் ஃப்ரீயெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே இவங்கெல்லாம் வந்தால் மறுபடியும் வந்துடும் தீவிரவாதம். காங்கிரஸ் இந்த மாதிரி குரூப் வந்தால் நாள் வளர்த்து விட்டது இவங்க தான். இப்போ இதனால தான் பாகிஸ்தானே பிச்சைக்கார நாடாகிடுச்சு. ஒன்றும் இல்லாமல்